வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, நேற்று உள்ள வீடியோவில் இந்த தங்க கூடை தான், அதாவது கோல்டு கலர் பாசிலே ஃபுல்லாகவுமே நம்ம கூடை போட போகிறோம். அதுதான் செய்யுது எப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரு வீடியோ பார்த்து முடிச்சாச்சு. இப்போ 2வது வீடியோ பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வரையிலையும் முடிச்சிருந்தோம். இந்த சிவப்பு கலர் பாசி உடை ஒவ்வொன்று போட்டு முடிச்சிருந்தோம். இனி இதுக்கு மேலேயும் இதே மாதிரி 4 மணிப்பூ நம்ம முதல்ல ஒரு வரிசை போட்டோம் பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு லைனும் இந்த கோல்டு கலர் பாசிலே போட்டுடலாம். முதல்ல 3 பாசி போடணும் பாருங்கள், 3 பாசி போடணும். அதுக்கப்புறம் பக்கத்து பாசியும் சேர்க்கணும், 2 போடணும். இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வரணும். முதல்ல 3 பாசி போட்டுடலாம் பாருங்கள், 3 பாசி போட்டிருக்கோம். 3 பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த வலது பக்கத்தில் உள்ள ட்ரெயினை இந்த பக்கத்து பாசிலையும் எடுத்துக்கிடணும் கொடுத்து. பாருங்கள், இப்போ 2 பாசி இருக்குது. அடுத்தது 2 பாசி போட்டுடலாம். இதே மாதிரியுமே நம்ம சுற்றி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், 2 பாசியாக போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ கடைசி பூ போட போகிறோம். நமக்கு இப்போ 3 பாசி இருக்குது. ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், இதுக்கு பிறகு அடுத்த லைன் போடும்போது இனி கொஞ்சம் விரிஞ்சி வரும். அதனால் நம்ம வந்து பெரிய கோல்டு கலர் பால் போட்டுடலாம். முதல்ல 3 பாசி போடணும், அப்புறம் பக்கத்து பாசியில் கொடுக்கணும், அதுக்கு பிறகு 2 2ஆக போட்டுட்டு வரணும். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு லைனும் போட போகிறோம். பாருங்கள், 6 mmல உள்ள பாசியும் நம்ம சுற்றி ஒரு லைன் போட்டு முடித்தாச்சு. இப்போ இதுக்கு பிறகு 8 mmல கோல்டு கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன், இது போட போகிறோம். இதுவும் இதே மாதிரி தான் ஒரு லைன் போட போகிறோம். அதையும் போட்டு எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இந்த கோல்டு கலர் பாசியில் 3 பாசி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பக்கத்து பாசியும் எடுத்திருக்கேன். இனி 2 பாசி போட்டுடலாம். இதே மாதிரி 2 2 பாசியாக போட்டுட்டு வாங்க. கடைசி பூவில் காமிக்கிறேன். பாருங்கள், கடைசி பூ ஒரு பாசி போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த லைனையுமே நம்ம போட்டு முடித்தாச்சு. முடித்த பிறகு இனி இதில் கொஞ்சம் டொயின் இருக்குது, இதில் இப்படி கைப்பிடி போட்டுடலாம். ஒவ்வொரு சைடும் 11 பாசி இருக்கணும், 11. அதுக்கப்புறம் 12வது பாசி வரும்போது இந்த பக்கத்துலேருந்து கொறுத்து கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிடலாம். ஒத்த பாசியாக தான் கொறுக்க போகிறேன், அல்லது 4 மணி பூ போட்டு இதே மாதிரி கூட கொறுக்கலாம். அப்படி கொறுக்கணுன்னா எப்படி செய்யணும்னா, ஒரு சைடு 2 பாசி போடணும், ஒரு சைடு ஒரு பாசி போடணும். இந்த 2வது பாசியில் இந்த டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கு பிறகு அப்படி போட்டு இப்படி 4 மணி பூ போல் போட்டு இங்கே கொண்டு ஜாயின் பண்ணலாம். நான் இந்த கூடைக்கு வந்து ஒத்த பாசியிலே தான் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். முதல்ல 2 சைட்லேயும் 2 சிவப்பு பாசி போட்டுக்கிட போகிறேன். பாருங்கள், 2 சைடும் 2 சிவப்பு பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு கோல்டு கலர் பாசி போட போகிறேன். 2ஐயும் சேர்த்து வச்சு இப்படி கோல்டு கலர் பாசி போட்டு இதே போல் எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இப்போ நீளமாக இப்படி வரும். வந்த பிறகு இங்கே வந்து ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பக்கமும் அதே மாதிரி 2 சிவப்பு கலர் பாசி போட்டு முடித்தாச்சு. இந்த பாசிக்குள்ளோடையும் கொடுத்து எடுத்தாச்சு. இந்த பக்கத்தில் 2 சைட்லேயுமே 11 11 பாசி இருக்கணும். இனி இந்த டொயினை இந்த பக்கத்தில் கொடுத்து எடுத்துட்டு இங்கே கொண்டு வந்து நம்ம நாட் போட்டுடலாம். அதிலே வச்சு நாட் போட்டால் கரெக்டாக வராது, வளைஞ்சிட்டு போகும். அதனால் இந்த பக்கத்தில் பாசி எடுத்து இந்த டொயினை இப்படி இங்கே கொண்டு வந்துட போகிறேன். பாருங்கள், இந்த டொயினை இந்த பக்கமாக எடுத்து இங்கே கொண்டு வந்தாச்சு. இது நீளமாக இருந்ததுனால இப்படி கொண்டு வந்துட்டேன். இதை இந்த பாசி இப்படி இந்த டொயினை இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுத்து இதில் ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதில் நாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், அழகான கூடை ரெடி ஆயாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே விட்டு பார்த்தேன். இது ஒவ்வொரு பாசியாக அப்படி இருக்கும்போது கொஞ்சம் விரிஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்து, இப்போ நான் பாருங்கள் 1ஆம் நம்பர் பாசி சின்ன கோல்டு பாசி ஆட்டை இருந்துச்சு. அதை ஒவ்வொரு பாசி போட்டு போட்டு டொயினில் ஒரு பாசி இதில் போட்டுட்டு இந்த பக்கத்தில் கொடுத்து எடுக்கணும். அதுக்கு பிறகு ஒரு பாசி போட்டு இந்த பக்கத்தில் கொடுத்து எடுக்கணும். இப்படி இதே மாதிரி எல்லா பாசிலையுமே கொடுத்து எடுத்து இந்த பக்கத்தில் கொண்டு வந்து நாட் போட்டிருக்கு. இப்போ பார்க்குறதுக்கு அது அழகாக இருந்துச்சு. நல்லா அழகாக கிண்ணம் மாதிரி வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நான் அது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன், அழகாக வந்துச்சு. அதனால தான் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள். இப்படி உடைய ஒவ்வொரு பாசி இருக்கிறது தெரியுது. முதல்ல நம்ம போட்டிருந்ததோடையும் இப்போ ரொம்ப அழகாக வந்திருக்கு.
அவ்வளோதான், நமக்கு தங்கக்கூட ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.